ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக சைத்தன்ய, சாய் பல்லவி நடிப்புல வெளிவந்த தண்டேல் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக சைத்தன்யா வந்து ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க அப்பாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டேல இருந்தவர். தண்டேல்னா என்ன அப்படின்னு கேட்டால் லீடர், தலைவன். அதான் வந்து தண்டேல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அப்பாவுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், அவள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொறுப்பை ஏற்று இவங்க வந்து என்னன்னா குஜராத்துக்கு போய் மீன் பிடிக்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்துல 9 மாசம் வந்து குஜராத்தில் உள்ள சேட்டுக்கு அங்கே மீன் பிடிச்சி அங்கே வேலை பார்க்குறாங்க. மீதி உள்ள 3 மாசம் மட்டும்தான் இவங்க தன்னோட குடும்பத்தோட இருக்காங்க. இப்படி ஒரு தருணத்துல நாக சைத்தன்யாவுக்கு சாய் பல்லவி மேல சின்ன வயசுல இருந்தே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப லவ். அதுவும் என்ன லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். அந்த 3 மாசமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இவங்க பிரியவே மாட்டுறாங்க. அந்த அளவுக்கு அன்னோனியமா இருக்காங்க இவங்க 2 பேருமே. இப்படி ஒரு தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து கிராமத்துல ஒருத்தன் கடல் மண்ணை வந்து எடுத்து வித்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவல் வந்து நாக சைத்தன்யாவுக்கு வருது. இவரு அந்த தப்பை தட்டி கேட்டுட்டு அதை சரி செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட அப்பாவா தண்டையிலா இருந்தவர், எந்த தலைவன் வந்து ஒரு பிரச்சனை கையில் எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறானோ அவன் தான் உண்மையான தண்டல். எனக்கு வயசாயிருச்சு, அதனால இந்த பொறுப்பை நான் நாக சைத்தன்யா கொடுக்குறேன்னு சொல்லி தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா நாக சைத்தன்யாவுக்கு தண்டேல் பதவியை கொடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் நாக சைத்தன்யா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கடலுக்கு மீன் பிடிக்க செல்றப்ப அங்க எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல இவரு பாகிஸ்தானோட பார்டருக்குள்ள போயிடுறாரு. அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, என் பார்டருக்குள்ள நீ வந்துட்ட, நீ தீவிரவாதியா இல்ல மீனவனா உண்மையிலே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் நீ சிறையில தான் இருக்கணும்னு சொல்லி இவரை டீமை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, சிறை வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் சிறையில இருந்து மீண்டு வந்தாரா, இவருக்கு அங்க என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு, சாய் பல்லவியும் இவங்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துக்கு மொத்த கதையுமே. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டால் சண்டோன் முண்டட்டி. ஸோ அவர் இது வரைக்கும் எடுத்த எல்லா படமுமே என்ன அப்படின்னு கேட்டால் பிளாக் பஸ்டர் படம். ஸோ இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ப்ரெசன்டேஷன் அவ்வளவு பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய் பல்லவி நாக சைத்தன்யாவோட லவ் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து சொல்லவே ஒரு வார்த்தைகள் இல்லைன்னே சொல்லலாம். கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் சிறை, அதுக்கப்புறம் சம்பந்தம் இல்லாத சில காட்சிகள், அங்கே உள்ள தீவிரவாதின்னு சொல்லி ஒரு காமெடி பீஸ் ஒருத்தனை காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே கொலன்னு ஜவ்வா எழுதுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தோணுது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ரெண்டாவது, இந்த படத்தில் பாடல்கள் ஆல்ரெடி மிகப்பெரிய ஹிட்டு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸா பாட்டும் ஓம் நமோ சிவா அப்படிங்கிற பாட்டும் வந்து தேட்டரே தெரிக்குது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்குது அந்த சாங்கு. அது ஹைலைட்ஸா சாங்கு வந்து ஆல்ரெடி சாய் பல்லவி போட்ட ஸ்டெப்பு வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையுமே வைரலாக போயிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. அப்படி ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு அந்த மூமெண்ட்டு. சரி, ஓகே. அப்போ படத்தில் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஒரு லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, கரெக்டாக ரீசனபுளாக இருக்கு போர்ஷன்ஸ் எல்லாம், சீன்ஸ் எல்லாமே. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படா நமக்கு படம் முடியும்னு சொல்லி அவன் தேட்டரில் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு செகண்ட் ஹாஃப். அதில் கடைசி ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி என்ன அப்படின்னு கேட்டால் எல்லா சீன்ஸுமே இவங்க திணிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃப் தான். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபு, ரொம்ப சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப். ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் பார்க்காதது உங்கள் சாய்ஸு. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.